ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்னா என்ன, அதுக்கு யூஸ் பண்ணுற விஎஸ் கோட் எடிட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போது ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டில் ஃப்ரண்ட் எண்டில் ஃபஸ்ட் லாங்குவேஜான HTMLன்றது என்னென்னு பார்க்கலாம். இந்த HTMLன்றது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ஏன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துட்டிங்கன்னா அதில் நிறைய லாஜிக்ஸ் இருக்கும். ஸோ லாஜிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுவோம். அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பட் இது வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். அதாவது இது தனியாக இருந்தால் வேல்யூ கிடையாது, பட் இது இல்லாமல் ஃப்ரண்ட் எண்டை டெவலப்பும் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப முக்கியம். இப்போது HTML வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான். எதுக்கும் நான் ஒரு வாட்டி ரீகேப் கொடுத்துட்றேன். இப்போ இது நெட்ஃப்ளிக்ஸ் வெப்சைட்டு. இந்த வெப்சைட் எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து HTML மட்டும் இருந்தால் இந்த வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நான் HTMLன்றது ஒரு வெப்சைட்னா அதுக்கான கண்டென்ட் கொடுக்கறது, அதோட ஸ்கெலிட்டனை இது பண்ணுறது தான் வந்து HTML யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறதுனா இல்லை CSS ஜாவாஸ்கிரிப்டை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணால் இதில் ஜஸ்ட் HTML மட்டும்தான் இப்போ வந்து இந்த வெப்சைட்டில் லோட் ஆகும். HTML ஃபைல் மட்டும்தான் இந்த வெப்சைட்டுக்கு லோட் ஆகும். ஸோ லோட் ஆகும்போது நீங்களே பாருங்கள், இதில் வெறும் கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது. இந்த வெப்சைட்டுக்கான கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது. இதுக்கான ஸ்டைல் வந்து CSS இல்லை, ஜாவாஸ்கிரிப்டும் இல்லை. அப்போது HTMLன்றது என்ன, ஒரு வெப்சைட்டில் கண்டென்ட்டை கொடுக்கறது, கண்டென்ட்டை ப்ளஸ் அந்த ஸ்கெலிட்டன், ஒரு வெப்சைட்டோட ஸ்கெலிட்டனை மேக் பண்ணுறது தான் வந்து HTML. ஓகேவா? ஓகே. ஸோ நான் திரும்ப வந்து இந்த CSSையும் ஜாவாஸ்கிரிப்டையும் எனேபிள் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஸ்டைலும் அதோட ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்து ரீபூட் ஆகிடும். ஓகே, நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா உங்களுக்கு ரீபேக் ஆகிடும். ஃபைன், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து HTML. இந்த HTMLன்றது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் மட்டும்தான். இப்போ நான் HTML பர்ஃபார்ம் பண்ணுறது இந்த VS கோடில் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். HTMLோட மெயின் திங் என்ன அப்படின்னா, ஒரு ஃபைல் .htmlன்னு இருந்தாலே அது HTML ஃபைல்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்பயாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் VS கோட் எடிட்டரில் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு டாஸ்க்கு அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு HTML சாம்பிள்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோல்டர் நான் வந்து VS கோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் நான் VS கோட் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துட்றேன். ஓப்பன் ஃபோல்டர் மியூசிக் அண்ட் தென் HTML சாம்பிள்ஸை வந்து, ஸோ இப்போ இந்த ஃபோல்டர் வந்து எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஃபைல்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதில் வந்து இங்கே பாருங்கள் HTML ஃபைல்ஸ், இதுதான் அதோட ஃபோல்டர். ஸோ இந்த ஃபோல்டரில் நான் இப்போ புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறேன். HTML ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து 2 ஆப்ஷன்ஸ் மூலிமா இந்த HTML ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து இங்கே இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த VS கோட் எடிட்டர்லேயே நான் பார்த்துட்டேன். ஸோ இப்போ இந்த நியூ ஃபைல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த HTMLக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா index.html அப்படின்னு கொடுக்குறேன். இந்த index.html மோஸ்ட்டாக எல்லாருமே இந்த நேமிங் கன்வென்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நானுமே யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே .html இருந்தால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபைலே .html இருந்ததுலே அது HTML ஃபைல்னு அர்த்தம். நான் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ஃபைல் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் கோடு எழுதுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நான் எழுதணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த HTML மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணுறதுக்கே வந்து லைவ் சர்வர்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் தேவை. அது நான் வந்து VS கோட்லேயே வந்து நடத்திட்டேன். இருந்தாலும் நான் இங்கே ரீகேப் கொடுத்துட்றேன். நீங்கள் ஜஸ்ட் இங்கே எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைவ் சர்வர்ன்ற எக்ஸ்டென்ஷனை ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் லோட் ஆகும். ரிட்விக் டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஆத்தர். ஸோ அவருடைய எக்ஸ்டென்ஷன் தான் இது. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா VS கோடில் ஏதாச்சும் நீங்கள் கோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட அவுட்புட்டை நீங்கள் லைவாக வந்து ப்ரௌசரில் பார்த்துட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் இந்த எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ண சொல்கிறேன். இப்போ வந்து இந்த HTML பார்க்கறதுக்காக இன்னொரு எக்ஸ்டென்ஷனும் உங்களுக்கு தேவைப்படும். இன்னொன்று வந்து பாய்லர் பிளேட் கோட். ஓகே, HTML பாய்லர் பிளேட். இந்த எக்ஸ்டென்ஷனையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த பாய்லர் பிளேட்னா என்னன்னு சொல்லிடுறேன். இந்த பாய்லர் பிளேட் கோட்னா ஒரு செட் ஆஃப் கோடு இருக்கும். அந்த கோடு வந்து எல்லா ஃபைல்ஸ்லையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஆனால் அந்த கோடால் உங்களுக்கு பெருசாக ஏதோ ஒரு
எப்படி சொல்கிறது, அது இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? ஸோ ஒரு பாய்லர் கோட்னா என்னென்னா, ஒரு செட் ஆஃப் கோடு வந்து எல்லா ஃபைல்ஸ்லையும் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து பாய்லர் கோடு. இப்போ எஸ்டிஎம்எல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எஸ்டிஎம்எல் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ்டான லாங்குவேஜ். அதுக்கு வந்து இந்த டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ்டிஎம்எல் டேக்னு ஒன்று இருக்கும், ஹெட் டேக்னு இருக்கும், பாடி டேக்னு இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டென்ட் வந்து பாடி டேக்கில் தான் எழுதணும். ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அது ஹெட்டர் டேக்கில் தான் எழுதணும். அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது அந்த எஸ்டிஎம்எல் லாங்குவேஜ்ன்றது. அதுக்காக நான் வந்து பாய்லர் பிளேட், இந்த பாய்லர் பிளேட் எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணுன்னா, நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து எஸ்டிஎம்எல் ஃபைலில் கோடு எழுதுறதுக்கு பதில் எனக்கு இந்த இதுவே வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரீ டிஃபைன்டு கோடை வந்து ரைட் பண்ணி கொடுத்துரும் இந்த எக்ஸ்டென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோ பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு பாய்லர் பிளேட் கோடு. ஏன்னா இப்படி தான் வந்து ஒரு எஸ்டிஎம்எலோட ஃபைல் இப்படி தான் இருக்கணும். டாக் எஸ்டிஎம்எல் டைப்னு இருக்கணும். அப்புறம் அதுக்குள்ளே வந்து எஸ்டிஎம்எல் டேக் இருக்கணும். எஸ்டிஎம்எல் டேக்குள்ளே ஹெட் டேக்கு அப்புறம் பாடி டேக்னு பிரியணும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இதுதான் வந்து பாய்லர் பிளேட் கோடு. இந்த கோடை எப்படி நான் கிரியேட் பண்ண அந்த ஃபைலில் வர வைக்கிறது, இந்த எஸ்டிஎம்எல் எக்ஸ்டென்ஷனை இப்போது நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எப்படி நான் அந்த கோடை வர வைக்கிறதுனா, ஜஸ்ட் வெரி சிம்பிள். நீங்கள் எஸ்டிஎம்எல் அப்படி டைப் பண்ணிவிட்டு இது பண்ணினாலே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு ஆப்ஷன் மாதிரி காட்டும். இதில் லாஸ்ட்டாக எஸ்டிஎம்எல் ஃபைல் பாய்லர் பிளேட்னு இருக்கு பாருங்கள். இதுதான் அந்த எக்ஸ்டென்ஷனோட இன்டெலிஜென்ஸு அது காட்டுது. இப்போ நான் ஜஸ்ட் இதை என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டாக ஒரு எஸ்டிஎம்எல் கோடு, பாய்லர் பிளேட் கோடு வந்து ரெடி ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த டிஃபால்ட் எஸ்டிஎம்எல் பாய்லர் பிளேட் கோடு. நான் இதை வந்து ஒரு டேகும் என்னன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூ டோன்ட் வரி. ஸோ நான் இதெல்லாம் நான் எடுத்துடுறேன். இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. இது ஜஸ்ட்டு நம்மளுடைய பர்பஸ்க்காக இதை கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த பாய்லர் பிளேட் கோடு. இந்த கோடு வந்து எல்லா எஸ்டிஎம்எல் ஃபைல்லையும் இந்த கோடு வந்து காமனாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் இது பாய்லர் பிளேட் கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டேக்னா என்ன, ஒவ்வொரு டேக்கையும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க எஸ்டிஎம்எல்ல அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ. லாஸ்ட் வீடியோவில் எஸ்டிஎம்எலோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அப்புறம் இந்த பாய்லர் கோடை நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த பாய்லர் கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம தந்துடலாம், என்னென்ன டேக் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டேக்கோட டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டேகு, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டேக் இருக்கும். டேகு இதுக்குள்ளே யூஸ் பண்ணுறது ஆட்ரிபியூட். ஓகே. இங்கே யூஸ் பண்ணுறது வேல்யூ, எலமெண்ட் வேல்யூ. ஓகே. ஸோ இப்போ ஒரு டேகோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓப்பன் டேக் இருக்கும், அதுக்கு க்ளோசிங் டேக் இருக்கும், சேம் நேம்லேயே க்ளோஸ் ஆகிருக்கும். இது வந்து டேக் இல்லைன்னா எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு உள்ளே எழுதுகிற இந்த டேகுக்கு நடுவில் எழுதுகிற அந்த லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த டேகோட வேல்யூ இல்லை எலமெண்ட்டோட வேல்யூ. இப்போது இந்த டேகுக்கு பர்டிகுலராக நீங்கள் எக்ஸ்ட்ரா எதனா இன்ஃபர்மேஷன் தரணும், இல்லை இந்த டேகை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த டேகுக்குள்ளே ஆட்ரிபியூட்டை சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸ்டைல் ஆட்ரிபியூட், வித்து, அது மாதிரி இந்த டேகுக்குள்ளே எழுதுறது எல்லாமே ஆட்ரிபியூட். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த கோடுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் லைன் டாக்குமெண்ட் டாக் டைப் எஸ்டிஎம்எல் அப்படின்னா இந்த ஃபைல் வந்து இந்த டாக்குமெண்ட் டைப் வந்து எஸ்டிஎம்எல் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப காமனான டேக்ஸு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எஸ்டிஎம்எல், அதுக்கு க்ளோசிங் டேக். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே 2 டிவிஷனாக வந்து பிரிச்சுருவாங்க, மேஜர் டிவிஷன். ஒன்று வந்து ஹெட்டிங் டிவிஷன், இன்னொன்று வந்து பாடி செக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த 2 செக்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு எஸ்டிஎம்எல் ஃபைல்னா இப்படி தான் இருக்கணும். இந்த 4 டேக் மெயினாக இருக்கணும். ஒன்று டாக் டைப்பு, செகண்ட் எஸ்டிஎம்எல் டேகு, தேர்டு அதுக்குள்ளே வந்து ஹெட் டேகு, அதுக்குள்ளே பாடி டேகு. ஓகே. ஸோ இப்போது ஒரு வெப்பேஜை வந்து நம்ம இப்போ இது பண்ணலாம். இருங்க, நான் வந்து இதை ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, நான் லைவ் சர்வர் வந்து இப்போது இதுக்கு ஆன் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு கொடுக்குறேன். இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து லைவாக வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். ஓகே. போர்ட் நம்பர் 500ல டிஃபால்ட்டாக வந்து இந்த இதுதான் வந்து லைவ் சர்வர். ஸோ இது எதுக்கு ஆன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போது இந்த டாக்குமெண்ட்டில் நான் எதனா சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்னா அதோட சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே எனக்கு இந்த லைவ் சர்வரில் என்னால் பார்க்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த லைவ் சர்வரை ஆன் பண்ணி வச்சுருக்கிறது மெயின் ரீசன். ஓகேவா? ஸோ இதையும் வந்து நான் மினிமைஸ் பண்ணிடுறேன்.
70%, 30% வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் டைப் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஹெட்டர் செக்ஷனும் அப்புறம் இந்த பாடி செக்ஷன் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இது ஹெட்டர் செக்ஷனுக்குள்ள என்ன எழுதணும், பாடி செக்ஷனுக்குள்ள என்ன எழுதணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹெட்டர் செக்ஷன்ல எழுதுறது எதுவுமே இந்த கண்டென்ட் பேஜுக்குள்ள வராது. அதாவது இப்போ ப்ரௌசர் வெப்பேஜ் இருக்குன்னா இந்த வெப்பேஜோட கண்டென்ட் வந்து இந்த இதுதானே. ஸோ இந்த இதுல எதுவுமே வந்து நீங்க ஹெட்டர் செக்ஷன்ல எழுதுறது எந்த ஒரு கண்டென்ட்டும் இதுக்குள்ள டிஸ்பிளே ஆகவே ஆகாது. இதுக்குள்ள டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நீங்க பாடி செக்ஷன்ல எழுதுறது தான் இதுக்குள்ள டிஸ்பிளே ஆகும். அப்போ இந்த ஹெட்டர் செக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ், இதோட மெட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஹெட்டர் டேக் உள்ள தான் இதுவே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டைட்டில் டேக்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. இந்த டைட்டில் டேக்னா என்ன அப்படின்னா நீங்க இங்க ரைட் பண்றது இங்க டேபுக்கு டைட்டில் வரும். நீங்க நிறைய இது வெப்சைட்ல பார்த்துருக்கலாம். அந்த வெப்சைட்டோட நேம் எல்லாமே இந்த டேப்ல விசிபிள் ஆகும். அது எங்க கொடுத்துருப்பாங்கன்னா இந்த டைட்டில்குள்ள தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் இல்லைன்னா கோட்பினெக்ஸ் சைட் அப்படின்னு சொல்றேன். கோட்பினெக்ஸ் சைட். இப்போ பாருங்க நான் இங்க ரைட் பண்றது எல்லாமே உங்களுக்கு டைரக்டா, அதாவது நான் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து டைரக்டா அதோட அவுட்புட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆட்டோ சேவ் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா. ஸோ ஒவ்வொரு டைமும் நான் பண்ண டிஃப்ரென்ஸுக்கு வந்து எனக்கு வந்து நான் சேவ் பண்ணி தான் இதில் வந்து வேரியேஷன் தெரியணும்னு அவசியம் இல்லை. நான் ஆட்டோ சேவ் பண்ணதுனால நான் எதனா சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்னா உடனே அது இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ இந்த டைட்டில் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சாச்சு. இதை நான் திரும்பவே சொல்கிறேன். இந்த ஹெட்டர் டேக்ல நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு கண்டென்ட்டும் உங்களுக்கு இந்த செக்ஷனில் தெரியவே தெரியாது. எல்லாமே இந்த HTML-ஓட மெட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான். இது ஒரு மெட்டா இன்ஃபர்மேஷன், டைட்டில்ன்றது ஒரு மெட்டா இன்ஃபர்மேஷன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நான் வந்து ஒரே ஒரு டைட்டில் மட்டும் தான் ஒரு ஃபைலில் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஒரு HTML எடுத்துக்கிட்டியா அதில் ஒரே ஒரு டைட்டில் டேக் மட்டும் தான் இருக்கும். 2-3 டைட்டில் டேக் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், தெரிஞ்சுங்க. ஓகே. நெக்ஸ்ட்